ஓ மை காட், ஆண்டவர் சிலுவைக்கு போற வரைக்கும் he was very busy. இல்ல பிஸி நடக்கிறார், ஓடுறார், நடக்கிறார். நேரம் இல்லடா, சாரி நேரம் இல்ல, ஓடுறார். ஆனா இப்பெல்லாம் அவரை விட நம்ம பிஸி. ஹலோ, எல்லார் வாயிலும் இந்த வார்த்தை ரொம்ப பிஸி. என்னது பிஸி? நம்மளும் ஏமாத்தி மற்றவங்களை ஏமாத்தி ஆண்டவரை ஏமாத்துறோம். we are not so busy. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். சரி, பகற்காலத்தையும் விட்டுறேன். அடுத்தது நான் சாயங்காலத்துக்கு வரேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. இப்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த வசனத்துல சொல்ல நேரம் ஆயிட்டுன்றது இப்ப ஆயிடுச்சு. கவனி, லிசன். சாயங்காலத்தை குறிச்சு 2 காரியத்தை நான் உங்களோடு கூட பேசி வேகமாக முடிக்க விரும்புறேன். திருப்புங்கள் மத்தேயு 25வது அதிகாரம், Matthew chapter 25. ஆண்டவர் அங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து எழுதும் பொழுது அநேக ஊமைகளை எழுதுகிறார். அதிலே முதலாவது ஊமை, ஆமென், பரலோக ராஜ்யம் மணமாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு. வாசிக்க 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணமாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகள் யார்? சபை. சபைக்கு ஏராளமான பெயர்கள் வேதத்தில் இருக்கிறது. அதிலே ஒரு பெயர் கன்னிகை. 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப சபைக்கு கன்னிகை என்கிற பெயர். அப்ப 10 பேர் சேர்ந்ததுதான் சபை. ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது அதுல பாதி பேர் முட்டாள். ஹலோ, என்ன ஒரு மாதிரி வேற யாரையோ பார்த்துட்டு இருக்கீங்க? சபையில பாதி பேர் முட்டாள். வாய் திறந்து சொல்லுங்க. யோ, நானா சொல்றேன்? பைபிள் சொல்லுதியா? வாய் திறந்து. சபையில பாதி பேர் முட்டாள். நீங்க சொல்லாத பார்த்தா நீங்க தான் அந்த கூட்டம் போல இருக்கு. வாய் திறந்து சொல்லுங்க. சபையில பாதி பேரு. சத்தமா சொல்லுங்க. இங்க புத்தி இல்லாதவர்கள் எழுதியிருக்கு. ஆனா நம்ம தமிழ்ல சொல்லணும்னா முட்டாள். ஹலோ, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் 2ஆக பிரித்து காண்பிக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரை 2 கூட்டமாக பிரிக்கிறார். வயிற்றில் இருக்கிற ரெட்ட பிள்ளைகளை 2 கூட்டமாக பிரிக்கிறார். ஒரு கூட்டம் புத்தியுள்ளவர்கள், ஒரு கூட்டம் புத்தி இல்லாதவர்கள். மத்தேயு 7 கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லிய வசனத்தை ஒருவன் கேட்டு அதின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின. பிரசங்கத்தை இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுட்டு போறவன் முட்டாள். வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவன் புத்திமான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என் ஜெபம் கேட்கப்படல. பைபிள் சொல்லுது வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்திற்கு நடுங்குகிறவனைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வசனத்துக்கு நடுங்கணும், வார்த்தைக்கு நடுங்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர்களைத்தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அவர்களைத்தான் கர்த்தர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரேன்னு யார் ரெடியா இருக்காங்களோ அவர்களைத்தான் கர்த்தர் கரத்திலே பிடித்து தூக்க விரும்புகிறார். அவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். Be ready. Be ready. Listen carefully. So, இங்க கவனிங்க. 25வது அதிகாரத்துல இது எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஷார்ட்டா முடிச்சிடுறேன். கவனிங்க. 10 கன்னிகைகள், அதுல 5 பேர் எல்லாரும் கையில தீவெட்டி வச்சிருந்தாங்க. தீவெட்டி என்பது ஆங்கிலத்திலே which took their lamps என்று எடுக்கு. lamp அப்படின்னு சொன்னா ஆமென், தமிழ்ல இன்னொரு மொழியாக்கம் தீபம். அந்த தீபம்னா என்ன? நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்துல என்ன வசனம் தெரியல, மனுஷனுடைய ஆவி. சொல்லுங்க, கர்த்தர் தந்த. நீதிமொழிகள் 20:27 நினைக்கிறேன். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த. சொல்லுங்க சத்தமா, தீபம். அந்த தீபம் வேற ஒண்ணு இல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியாகிய தீபம். சத்தமா சொல்லுங்க, என்ன தீபம்? சத்தமா சொல்லுங்க,
ஆவி, நம்ம அத்தனை பேருக்கும் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதற்கு கர்த்தர் ஆவியை கொடுத்தார். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவன் ஆத்துமாவோடு தொடர்பு கொள்ளதான் மனிதனுக்கு ஆவியை கொடுத்தார். அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயா, அம்மா, என்னுடைய அனுபவத்துல நான் எரிஞ்சு கொண்டிருந்தவர்கள் அநேகர் அணைந்து போனதை பார்த்திருக்கிறேன். ஆரம்பத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள் காலப்போக்கில் அவர்கள் ஊழியத்தில் ஒரு வல்லமையும் வெளிப்படாமல் போனதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே, அப்படி ஒரு இருண்ட காலம் என் வாழ்க்கையில வரக்கூடாது. கடைசி மூச்சு வரைக்கும் நான் எரிந்து கொண்டே இருக்க விரும்புகிறேன். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அதனால ஃபாதர் அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. ஆசையா இருக்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி எரிந்து கொண்டே இரு எப்போதுமே உமக்கா எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை. எபேசியர்ல பவுல் எழுதும் போது பலவித உபதேசமாகிய பலவித காற்றுகள் அடித்து எரிந்து கொண்டிருக்கிற அநேகரை அணைக்க முயற்சிக்கிறது. அநேக காரியங்கள் உங்களுக்குள்ளே கர்த்தர் போட்ட அக்கினியை அணைக்க முயற்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கொடுத்த சாட்சி, அவன் எனக்கு கொஞ்சம் முன்னால பிறந்தான், எனக்கு முன்னாலேயே போய் சேர்ந்துட்டான்டா. எவ்வளவு நாள் வாழ்ந்தோன்றது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்ந்தோன்றதான் முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, 50 வருடங்கள் ஊழியம் செய்தேன், 100 வருடங்கள். ஸ்டாப். நீ எத்தனை வருடம் ஊழியம் செஞ்சது முக்கியம் அல்ல, ஊழியத்தில் எப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தால் அதைத்தான் பரலோகம் பார்க்க விரும்புகிறது. எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் 50-60 ஆண்டுகளாக ஊழியம் செய்த ஒரு மனிதனை குறித்து பேரை நான் சொல்லல, ஒருவேளை சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் கடைசி அவருடைய வாழ்க்கை பணத்துல சரியில்லை, பணத்துல உண்மை இல்லை, காணிக்க பணத்துல என்னென்னமோ செஞ்சிட்டாரு, சொத்து வாங்கிட்டார், நிறைய பேரை ஏமாத்திட்டாரு. கடைசியா இதே மதுரையில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல மரிக்கும் போது அவர் சொன்னாராம், என்னுடைய 60 ஆண்டு கால இயேசுவோடு நடந்த என் வாழ்க்கையும் என் 50 ஆண்டுகள் ஊழிய வாழ்க்கையும் இப்பொழுது இருளுக்குள் போய் கொண்டிருக்கிறது. நான் நடுங்கிட்டேன். நிற்கிறவர்கள் விழாதிருக்கும்படி விளையாட்டுல சார், கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும். ஆமென். காலேப் சொன்ன மாதிரி, அன்றைக்கு நான் புறப்படுகிற நாளிலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே இருந்த அதே வல்லமை குன்றவில்லை, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வைராக்கியம் அதிகரிக்கிறது. இன்னும் இன்னும் இன்னும். கடைசி அந்த பாட்டு பாடி முடிச்சிடலாம், எரிந்து கொண்டிருப்பேன். அதுக்கு முன்னால ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த 5 புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளிலே எரிஞ்சு கொண்டிருந்து என்ன இருந்துச்சு? அணைஞ்சா திரும்ப எரிய வைக்க எண்ணெய் வைத்திருந்தார்கள். பைபிள் சொல்லு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்னா சத்துருவும் விளக்கை அணைக்க முயற்சிக்கிறார். ஆண்டவரோ அணைய விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, மூப்பராகிய சங்கத்தாரின் தலைமேல் வைத்த போது உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இரு.
அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. தனியா போ, ஜெப அறைக்குள்ள போ, ஜெப மண், அனல் மூட்டு, அனல் மூட்டு. அணையவே கூடாது, அணைஞ்சிடக்கூடாது. ஓ ரபா ஷகாதானமா, அறையவே கூடாது, அணையவே கூடாது, எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பிசாசு அநேகருடைய விளக்கை அணைக்க முயற்சிக்கிறான், அநேகருடைய விளக்கை அணைக்க முயற்சிக்கிறான். ஆனா ஆண்டவர் அணைக்க விட அவ்வளவு சீக்கிரம் விடவே மாட்டார், விட மாட்டாரே. சம்பி, சகோதரா, உன்னை அணைய விட மாட்டார்.